கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த பரிசுத்தமான இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறேன். இந்நாளிலே நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை சோதித்து அறிய வேண்டும். ஏன் நாம் சோதித்து அறிய வேண்டும் என்றால், வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, தேவனுடைய ஆவி உங்களிலே இருக்கிறது என்று நீங்கள் ஏன் அறியாது இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவி, இப்போ தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இருப்பது நம் அறிய வேண்டும். ஒவ்வொரு நாள் நாம் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் எப்படியாக இருக்கிறார் என்று நாம் சோதித்து அறிய வேண்டும். அவர் எப்படி இருக்கிறாரு, எந்த நிலைமையில் இருக்கிறாரா இல்லையா என்று ஒவ்வொரு நாள் நம்மை சோதிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை நம்மோடு இருக்கிறார் என்று அறியும் போது, பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் நம்ம நடக்க வேண்டிய வழியை ஒவ்வொரு நாள் நடத்துவார். அது மட்டுமல்ல, அவர் தேவ சித்தத்தின்படியே நம்மை நடத்துவார். நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். எப்படி பரிந்து பேசுகிறார் என்றால், நமக்காக பெருமூச்சோடு ஆண்டவரிடத்தில் வேண்டுதலை செய்கிறவராக இருக்கிறார். அதனால்தான் ஒவ்வொரு நாள் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கிறார் என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். செக் பண்ணணும். சில பேர் சுகர் உள்ள பேஷண்ட் உள்ளவங்களை பார்க்கும்போது தினமும் செக் பண்ணுவோம், சுகர் எப்படி இருக்குன்னு. அதே போல் தான் நாம் ஆவிக்குரிய கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆவியானவர் எப்படி இருக்கிறாரு, தூரமாக இருக்கிறாரா, கிட்ட இருக்கிறாரா என்று ஒவ்வொரு நாள் நம்மை ஆராய்ந்து சோதிக்க வேண்டும். ஆராயும் போது பரிசுத்த ஆவியான நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆமேன்.